குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இதன் மூலம் குறுவை, சம்பா, தாளடி ஆகிய 3 போகத்துக்கும் தேவையான நீர் மேட்டூர் அணையில் இருந்து கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாத காரணத்தினாலும், கர்நாடக அரசு நீரை வழங்காத காரணத்தினாலும் பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து திட்டமிட்டபடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்படும் என டெல்டா விவசாயிகள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலைக்கு டெல்டா விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மிகுந்த கவலையடைந்துள்ள விவசாயிகள் காவிரி நீரை நம்பி இருக்கும் 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் வீணாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி கர்நாடகாவிடம் இருந்து உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக வழக்கமாக காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்துக்காக தண்ணி திறப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு திறப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே வேளாண்மைத்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாரு. மேட்டூர் அணையினுடைய நீர் இருப்பு பார்த்தாலும் கண்டிப்பாக இப்போ திறக்க முடியுமா, இன்னும் 1 மாதம் கழித்து திறக்க முடியுமா அப்படின்னா கூட அதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே துவங்கினாலும் கூட ஒரு பெரிய அளவிலான மழை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால இன்றைக்கி முழுமையாக காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய நிலைமையில் மேட்டூர் அணை இல்லைங்கிற நிலைமை உருவாகிருக்கு. அதை பற்றி இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டிய நிலைமை என்பது இருக்குது. அது கண்டிப்பாக அந்த விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கணும், சாகுபடி செய்ய முடியாத விவசாயிகளுடைய நிலைமையை பற்றி யோசிக்கணும். அப்படிங்கிறதான் இப்போ உடனடியாக குறுவை சாகுபடி செய்யக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அரசு உரிய அரசியல் ரீதியான அழுத்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கான இந்த உரிமை நீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி குறுவைக்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லை. 40 கனஅடி அளவுக்கு தான் தண்ணீர் என்பது மேட்டூர் அணையில் இருக்குது. குடகு மலையிலும் மழை பொழிவு பெரிதாக இல்லை. அதனால் கர்நாடகாவுக்கு தண்ணீர் வருவதில் சிரமம் என்பது உள்ளது. காவிரி டெல்டாவுடைய தண்ணி என்பது முக்கிய அவசிய தேவையாக இருந்து வருகிறது. இந்த தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் டெல்டா மாவட்டத்தில் 16 லட்சத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாத நிலைமை என்பது ஏற்படும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. உடனடியாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரும் பணியில் ஈடுபட வேண்டும். அதை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தால் நீர்நிலை புறம்போக்குகளை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்து அந்த இடங்களில் நீர்களை சேமிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்.